வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம இங்கிலீஷ் பேசிக்ஸ் சீரியஸ்ல எட் another எபிசோட் பார்க்க இருக்கிறோம். வாங்க சீக்கிரம் உள்ள போலாம். வெல்கம் டு எப்படி. நாம அன்றாடம் யூஸ் பண்ற சென்டென்சஸ்ல வந்து எந்த வார்த்தைகள்ல உள்ள எழுத்துக்களுக்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான ஒன்று, நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு சென்டென்ஸ், இல்லை ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்குறோம். ஸோ அதோட முதல் எழுத்து, அந்த முதல் வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா how are youல H, I'm going homeல I, hope you are comingல H. ஸோ அது கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல். அடுத்ததா பெயர்கள், குறிப்பா ஆட்களோட பெயர்கள். இப்போ வந்து her name is கயல், நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபர்ஸ்ட் வார்த்தை, அதாவது முதல் வார்த்தை முதல் எழுத்து வந்து ஹெச், அதை வந்து அது கேபிட்டலாக போட்டுருவோம் வழக்கமாக. ஆனால் அதுக்கு நடுவில் எந்த இடத்துல, இந்த சென்டென்ஸில் எங்கே ஒரு ஆளோட பெயர் வந்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து கையல்ல கே, ஃபர்ஸ்ட் எழுத்து, அது கேபிட்டலில் வரும். அடுத்ததாக நமக்கு வந்து வாரத்தில் உள்ள நாட்கள், இப்போ மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்குல்ல, எல்லாத்துக்கும் முதல் எழுத்து, இப்போ நீங்கள் மண்டேல எம், டியூஸ்டேல டி, அது கேபிட்டலில் தான் இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சென்டென்ஸில் அது கடைசியில் வந்தாலும் சரி, முதல்ல வந்தாலும் சரி, அந்த வார்த்தை அது வந்து நீங்கள் வந்து கேபிட்டலில் எழுதணும். அது போல தான் நீங்கள் வந்து நம்ம வருஷத்தில் உள்ள 12 மாதங்களும், இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், எல்லா மந்த்துக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே, இப்போ இருக்குல்ல, ஜூனில் ஜே இருக்குது, ஜூலைலையும் ஜே இருக்குது, ரெண்டுமே நீங்கள் கேபிட்டலில் தான் போடணும். அதே மாதிரி எல்லா 12க்குமே, இப்போ ஜான்வரிக்கும் ஜே தான் வரும், ஏப்ரலுக்கு ஏ வரும்ல, அது வந்து கேபிட்டல். அது வந்து சென்டென்ஸில் வந்து முதல்ல இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம வந்து வழக்கமாக வந்து முதல்ல நம்ம கேபிட்டலில் போட்டுருவோம், அப்புறம் நடுவில் வரும்போது வந்து லோயர் கேஸா அப்பர் கேஸான்னு நமக்கு தெரியாது, கேபிட்டல் லெட்டரான்னு தெரியாது நமக்கு. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளோட பெயர், வாரத்தில் உள்ள நாட்கள், வருஷத்தில் உள்ள மாதங்கள், எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். அடுத்ததா உலக வரைபடம், அதாவது நம்ம வேர்ல்ட் மேப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ட்ரியோட மேப்பாக இருக்கட்டும், எந்த ஜியாகிரஃபி சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நம்ம முதல் எழுத்து அந்த வார்த்தைக்கு வந்து கேபிட்டலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எங்கே இருக்கோங்கிறது அப்படி கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஏஷியா, ஆசிய கண்டத்தில் இருக்கும். ஸோ ஏ, அது வந்து கேபிட்டலாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஏ. அதே மாதிரி நம்ம நாடு வந்து இந்தியா, ஸோ அது வந்து ஐ. அடுத்தது நம்ம மாநிலம் வந்து தமிழ்நாடு, ஸோ டி, டி வந்து கேபிட்டல். இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சி கேபிட்டல் போடணும். ஸோ இதெல்லாம் மேப்லேருந்து வர்றது, நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. அதே இது வந்து நாமெல்லாம் வந்து இந்தியாவில், இந்திய குடிமக்கள்னால வந்து இந்தியன்ஸ், ஸோ பேசிக்கலி இந்தியன் சொல்லுவோம்ல, அந்த ஐக்கும் வந்து கேபிட்டல் தான் போடணும். அதுபோல் நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம், ஒரு மொழியை பேசுகிறோம்ல, அது வந்து ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. அதனால வந்து நம்ம ஸ்கெடியூல் லாங்குவேஜஸில் நம்ம மொழியும் ஒன்று. ஸோ அது வந்து அஃபிஷியலாக வந்து உள்ள ஸ்கெடியூல் லாங்குவேஜஸில் வந்து தமிழ் மொழியும் உண்டு. ஸோ இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது மற்ற கண்ட்ரி போல். ஒரு இப்போ யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், அதே அது நீங்கள் இங்கிலாந்து போனீங்கனாலும் அங்கே வந்து இங்கிலீஷ் இருக்கும், ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் இருக்கும். அது போல் வந்து நமக்கு ஒரு பொதுவான நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே தமிழில் வந்து நீங்கள் வந்து டி வந்து கேபிட்டல்.
ஸோ நம்ம பார்த்துட்டோம் ஏஷியா, இந்தியா, தமிழ்நாடு, சென்னை, இது எல்லாத்துக்கும் முதல் எழுத்து நம்ம கேபிட்டலில் போட்டுரும். அதே மாதிரி இவங்க யார் பேசுகிற மொழினாலும் கன்னடானாலும் சரி, மலையாளம்னாலும் சரி, எல்லாத்துக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ பிரசிலியன், அங்கே பிரசிலில் உள்ளவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பி தான் சொல்லணும். ஸோ அங்கே போர்ச்சுகீஸ் பேசுவாங்க, அப்போ பி வந்து அங்கே கேபிட்டலாக இருக்கணும். ஸோ இது போல தான் ஃப்ரான்ஸில் வந்து எஃப் வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஃப்ரெஞ்ச் அவங்க வந்து அந்த எஃப்பும் கேபிட்டலாக இருக்கணும். ஸோ இது போல தான் இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து கேபிட்டலாக இருக்கணும். அங்கே வந்து ஆட்சி மொழி வந்து நீங்கள் தமிழ், டி, அது போக சிங்களேஸ், அதுவும் எஸ் வந்து கேபிட்டலாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இது போக நமக்கு வந்து இந்த உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட், அந்த எவரெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து இ வந்து கேபிட்டலில் வரணும். இது போல் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு மேப்பில். ஸோ இந்தியன் ஓஷனில் ஐ வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே கவர் ஆயிரும் மோஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேப் சம்பந்தமா நம்ம வந்து முதல் எழுத்து, அந்த வார்த்தைகளில் உள்ள முதல் எழுத்தை வந்து கேபிட்டலில் போடுறது. அடுத்ததான் நம்ம அஃபிஷியலாவோ பர்சனலாவோ எந்த லெட்டர் எழுதினாலும் அதுலேயும் கொஞ்சம் வேர்ட்ஸ்க்கு வந்து உள்ள எழுத்துக்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். வந்து இப்போ நீங்கள் டியர் குமார்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள டி, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டியரில் உள்ள டி வந்து கேபிட்டலில் இருக்கணும். குமாரில் ஏற்கனவே கே வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஹைலைட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அது போல் வந்து இப்போ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, லவ் அப்படின்ட்டு கீழே லெட்டர் எழுதி முடிக்கும் போது பண்ணுவோம்ல, அதில் உள்ள முதல் எழுத்தும் வந்து நீங்கள் கேபிட்டல் தான் இருக்கணும். அடுத்ததா ரிலிஜன், நம்ம மதம் சம்பந்தமான உள்ள புத்தகமாக இருக்கட்டும், மதம் சம்பந்தமான உள்ள ஆட்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள், காட், ஜி வந்து கேபிட்டலாக இருக்கும். இப்போ கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துயிசம், இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை பற்றி சொல்லுவோம்ல, அந்த 3 மதங்கள் அப்படி சொல்லும் போது வந்து சிஹெச்ஐ எல்லாமே கேபிட்டலாக இருக்கணும். இப்போ நம்ம கடவுள் விஷ்ணு, முருகர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்போ அந்த எம், விலாம் வந்து கேபிட்டல் இருக்கணும். அது போக வந்து இப்போ போப் இருக்காரு, இல்லை தலாய் லாமா இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தலாய் லாமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா த போப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து போப் பி, அந்த தலாய் லாமால டி, அது 2 கேபிட்டலில் வரும். அதே மாதிரி வந்து நம்ம குரான், பைபிள், பகவத்கீதால எல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அகெயின் கேபிட்டலில் வரும். இப்போ கிறிஸ்மஸ், தீபாவளி, இதெல்லாம் வந்து ஈஸ்டர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அகெயின் அதெல்லாம் கேபிட்டலில் வரும். ரமதான்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் வரும். ஸோ இது மாதிரி வந்து ரிலீஜியஸாக உள்ள ஆக்டிவிட்டீஸ், லைக் அது சம்மந்தமாக உள்ள பர்சனாலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும். அடுத்ததா நம்ம ஒரு பதவியில் இருக்கிற அவங்களோட டைட்டில், அந்த இப்போ வந்து மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இல்லை ஒரு டாக்டர், ப்ரொஃபஸர், இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அது எல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு இருக்கிறதுல வந்து நீங்கள் பி, அது வந்து கண்டிப்பாக வந்து அது கேபிட்டல் இருக்கணும். இதே மாதிரி வந்து இப்போ மொனார்கி இருக்கும். இப்போ வந்து இப்போ ராணி இருக்காங்க, அவங்க வந்து குயின் எலிசபெத், அது வந்து கியூ, அது வந்து கேபிட்டல். இதே இது வந்து ஜெனரல் டயர், அவர் வந்து ஷூட் பண்ணாரு அப்படி சொல்லுவோம்ல, அப்போ அந்த ஜி வந்து கேபிட்டல்ல இருக்கும். இப்போ நம்ம மேஜர் குமார், நம்ம அதை பத்தி பேசணும். ஆர்மியில் இருக்கிற மேஜர் குமார், அவரை பத்தி பேசணும். அப்போ வந்து எம் வந்து கேபிட்டல். அடுத்ததா வந்து கர்னல் சோப்ரா. ஸோ நீங்க நல்லா பாருங்க, இது வந்து ஸ்பெல்லிங், கர்னலுக்கு ஸ்பெல்லிங் வந்து COLONEL. ஆனா வந்து நம்ம கொலோனல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், கர்னல். ஸோ அதை வந்து கர்னல் தான் சொல்லுவோம்.
நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. கர்னல், அதாவது KERNELங்கிற மாதிரி அந்த ஸ்பெல்லிங்கில் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ கர்னல் சோப்ரா, அதில் அந்த சி வந்து அகெயின் கேபிட்டலைஸ் பண்ணணும். அது போல தான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ், டாக்டர்னு ஃபுல் ஃபார்மை சொன்னாலும் சரி, டாக்டர் குமார் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை DR குமார் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுவும் வந்து அந்த டி வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். சிமிலர்லி நம்ம ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஸர் பட்டேல் அப்படிங்கிறத எந்த விதமாக சொன்னாலும் சரி, ப்ரொஃபஸர் அலோக் பட்டேல் இல்லைன்னா பட்டேல்னு எழுதினாலும் சரி, அதுலேயுமே வந்து நம்ம வந்து பியை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். கடைசியா ஒரு புத்தகமோ ஒரு ஆர்டிக்கிளோ அதுக்கு டைட்டில் வச்சோம்னா வந்து அந்த டைட்டிலில் வந்து எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம வந்து திடீர்னு ஞான உதயம் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்பீக்கர் டிக்ஷனரி நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர் டிக்ஷனரி, எப்படி அட்வான்ஸ்ட் ஸ்பீக்கர் டிக்ஷனரி போட்டோன்னா அதில் வந்து எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி சொந்தங்களே, இந்த காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வித்தியாசமான உபயோகமான காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.